வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் 7ஆம் வகுப்பு பாடத்திட்டத்திலே முதலாவது பருவத்தில் முதல் யூனிட்டில் ப்ரோஸாக கொடுக்கப்பட்டிருக்கிற ஈத்கா அப்படிங்கிற ஒரு ப்ரோஸை தான் பார்க்க போகிறோம். ஈத்கா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறதற்கு முன்பதாக இந்த கதையானது எந்த சூழ்நிலையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது என்பதை பார்ப்போம். ஈத் அப்படிங்கிறது உலகம் முழுவதும் இஸ்லாமியர் கொண்டாடுகின்ற ஒரு பண்டிகை. அதாவது இப்ராஹிம் நபி தன்னுடைய குமாரனை கடவுளினுடைய வேண்டுகோளுக்கிணங்க பலியிடுவதற்கு கொண்டு செல்கிறார். பலியிட போகும்போது கடவுள் தன்னுடைய ஏஞ்சலை அனுப்பி, தேவதூதனை அனுப்பி, பலியிடாத, நான் அங்கே ஆட்டுக்குட்டி நிற்குது, அதை எடுத்து பலியிடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அவர் பலியிட்டு வரார். அந்த நாளை தான் அவங்க ஈத் பண்டிகையாக கொண்டாடுறாங்க. ஒரு மாத கால அளவாக நோன்பிருக்கின்ற இஸ்லாமிய மக்கள் ஈத் நாளிலே நோன்பு துறக்கிறார்கள். அதாவது நோன்பு துறக்கின்ற நாள் தான் அந்த ஈத் நாள். இது ஒரு பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது. இந்த பண்டிகையின் போது வீடுகள், தெருக்கள் எல்லாம் சூப்பராக அலங்கரித்து வீடுகளில் இனிப்பு பலகாரங்கள் செய்யப்படுகிறது. அவை ஏழை எளியவர்களுக்கு பங்கிட்டு கொடுக்கப்பட்டு மகிழ்ச்சியோடு உண்ணப்படுகிறது. இதுதான் அந்த ஈத் பண்டிகை. அடுத்து இந்த பாடத்தினுடைய தலைப்பாகிய ஈத்கா அப்படின்னா என்ன? ஈத்கா எனப்படுவது ஈத் பண்டிகையின் போது இஸ்லாமிய மக்கள் அனைவரும் இந்த பள்ளி வாசலுக்கு முன்பாக ஒன்று போல ஐக்கியமாக கடவுளை தொழுகிறார்கள். அந்த இடத்திற்கு பெயர் தான் ஈத்கா. அந்த ஓப்பன் ஸ்பேஸ்க்கு பெயர் தான் ஈத்கா. ஏன் இதை குறிப்பாக சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், பின்னாடி நாம் பாடத்தில் பார்க்கின்ற பொழுது ஈத்காவுக்கு போகிறார்கள் அப்படின்னு சொல்லி வரும். அப்போ நம்ம புரிஞ்சுக்கிடணும், அந்த தொழுகை நடக்கிற இடத்துக்கு இந்த பிள்ளைகள் போகிறார்கள் அப்படின்னு சொல்லி புரிந்து கொள்ள வேண்டும். இனி இந்த கதையில் வருகின்ற கேரக்டர்ஸை பார்ப்போம். இந்த கதையினுடைய ப்ரொட்டாகனிஸ்ட், இந்த கதாநாயகன் ஹமித் அப்படிங்கிற ஒரு சின்ன பையன். அடுத்து அவனுடைய பாட்டி. இந்த ஹமித்துக்கு 4 வயசு. இந்த ஹமித்தோட இன்னும் ஒரு சில பையன்கள் இருக்காங்க. அவளுடைய பெயர் மஹமத், மோஷின், நூரே. இது எல்லாம் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் சமி, அவனு கூட அவருடைய ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் இருக்குது. அந்த நபர் ஒரு கடைக்காரர், உதவி செய்கின்ற உள்ளமுள்ள ஒரு கடைக்காரர். இந்த மனிதர்களை தவிர இந்த கதையில் இடம்பெறுகின்ற இன்னொரு முக்கியமான கேரக்டர் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு இடுக்கி, ஒரு குரடு. இந்த கதையிலே அந்த குரடு எவ்வளவு முக்கியமான இடம் பெறுகிறது என்பதை நாம் பார்க்க போகிறோம். இந்த கதையை எழுதினது முன்ஷி பிரேம்சந்த் என்பவர் எழுதினார். பின்னர் இந்த கதை உமா ராமன் என்பவரால் மொழிபெயர்க்கப்பட்டது. அது நமக்கு ஒரு பாடமாக தரப்பட்டிருக்கிறது. இனி பாடத்திற்குள்ளாக செல்வோம். How wonderful and beautiful was the morning of Eid. ஈத் விழாவினுடைய காலை பொழுது எவ்வளவு அழகாகவும் அற்புதமாகவும் இருக்கிறது. The trees look greener. மரங்கள் எல்லாம் பச்சை பசேல் என்று காணப்படுகிறது. The field more festive. வயல்களும் கூட விழாக்கோலம் போன்றிருக்கிறது. The sky had a lovely pink glow. வானமும் கூட இளஞ்சிவப்பு வண்ணமாக ஒளி வீசிக்கொண்டு காணப்படுகிறது. அது ஒரு கண்குள்ளாத காட்சி. The sun seemed brighter and more dazzling than before to wish the world a very happy Eid. சூரியன் வெளிச்சமாக இந்த உலகிற்கு ஈத் பெருநாள் வாழ்த்துக்களை தெரிவிப்பது போல வழக்கத்தை விட இன்னும் பிரகாசமாக காணப்படுகிறது. The village was filled with excitement. கிராமம் முழுவதும் குதூகலம் நிரம்பி வழிந்தது. Everyone was up early to go to the ஈத்கா. எல்லாரும் ஈத்காவிற்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாலை வேளையிலேயே தூங்கி முழிச்சிட்டாங்க. The boys were more excited than the others. சின்ன பசங்களை பற்றி சொல்லவே வேண்டாம். பெரிய ஆட்களுக்கே கொண்டாடுறோன்னா சின்ன பசங்கள்லாம் ரொம்ப உற்சாகமாக முன்னாடியே கிளம்பிட்டாங்க. They had been talking about it all time. Finally the day had come. எவ்வளவு நாளாக இதை பற்றி பேசியிருப்பாங்க. கடைசியில் அந்த ஈத் பெருநாள் வந்துவிட்டது. And now they were impatient. அதனால் அவங்களால பொறுமையாக இருக்க முடியல. They were taking the treasure out of their pockets, counting and recounting it before putting it back. அவர்கள் தங்களுடைய பைகளில் இருந்து புதையலாய் அவர்கள் எண்ணிய நாணயங்களை எடுத்து எண்ணுவார்கள், மறுபடியும் பைக்கில் வைப்பாங்க. எண்ணுவாங்க, மறுபடியும் பைக்கில் வைப்பாங்க. மஹமூத் கவுண்டட் 1, 2, 10, 12. He had 12 coins. மஹமத் அப்படிங்கிற ஒரு பையன் தன்னுடைய பையிலிருந்து ஒவ்வொரு காயினாக எண்ணி 1, 2, 10, 12, 12 காயின் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். மோஷின் had 1, 2, 3, 8, 9, 15 காயின்ஸ். மோஷின் அப்படிங்கிற பையன் ஒவ்வொன்றா என்றான். 1, 2, 3, 8, 9, 15. மோஷின் அப்படிங்கிற பையன்ட்ட 15 காயின் இருக்கு. வித் திஸ் மணி தே வுட் பை கவுண்ட்லெஸ் திங்ஸ். இந்த பணத்தை கொண்டு அவர்களால் எண்ணற்ற பொருட்களை வாங்க முடியும். டாய்ஸ், ஸ்வீட்ஸ்,
பேப்பர் பைட்ஸ், ரப்பர் பால்ஸ் அண்ட் மச் மோர். பொம்மைகள், இனிப்புகள், காகிதம், ரப்பர் பந்து, இன்னும் என்னெல்லாமோ வாங்கலாம். த ஹாப்பியஸ்ட் ஆஃப் த பாய்ஸ் வாஸ் ஹமீத். இவங்க எல்லாத்த விட ரொம்ப மகிழ்ச்சியான பையன் யார் தெரியுமா? நம்ம ஹீரோ ஹமீத். ஹி வாஸ் ஒன்லி 4, தின் அண்ட் poorly dressed. அவனுக்கு 4 வயசு தான் இருக்கும். ரொம்ப சாதாரணமான ட்ரெஸ்ஸோட ஒல்லியாக இருக்கான். லாஸ்ட் இயர் ஹிஸ் ஃபாதர் ஹேட் டைட் ஆஃப் காலரா. போன வருஷம்தான் அவங்க அப்பா காலராவால் இறந்து போனார். தென் ஹிஸ் மதர் ஆல்சோ டைட். அதுக்கு பிறகு அவங்க அம்மாவும் இறந்து போயிட்டாங்க. ஃப்ரம் தென் ஹமீத் lived with his old granny அமீனா and was as happy as a lark. அதுக்கு பிறகு அந்த பையன் அவனுடைய பாட்டியோடு கூட வாழ்ந்து வருகிறான். அவனுக்கு எவ்வளவு துக்கம் இருந்தாலும் கூட அவன் வானம்பாடி பறவை மாதிரி ரொம்ப சந்தோஷமாக தான் இருப்பான். She told him that his father had gone to earn money. அவங்க பாட்டி சொல்லியிருந்தாங்க, எப்பா உங்கள் அப்பா வேற இடத்துக்கு போய் பணம் சம்பாதிக்க போயிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. And that his mother had gone to Allah to get lovely gifts for him. உங்கள் அம்மா அல்லாட்ட போயிருக்காங்க, போயிட்டு உனக்கு ஏகப்பட்ட பரிசு பொருட்களை கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. திஸ் மேட் ஹமீத் வெரி ஹாப்பி. இதுதான் அந்த ஹமீத்தை ரொம்ப சந்தோஷமாக வச்சிருந்து. ஹமீத் ஹேட் நோ ஷூஸ் ஆன் ஹிஸ் ஃபீட். அவனுக்கு காலில் போட ஷூ கூட கிடையாது. த கேப் ஆன் ஹிஸ் ஹெட் வாஸ் சாயில்ட் அண்ட் டேட்டர்ட். அவன் தலையில் இருக்கிற தொப்பி அழுக்கடைந்து கிழிந்து போய் காணப்பட்டது. ஹி நியூ தட் ஹிஸ் ஃபாதர் வுட் கம் பேக் வித் சாக்ஸ் ஃபுல் ஆஃப் சில்வர் அண்ட் ஹிஸ் மதர் வித் கிஃப்ட்ஸ் ஃப்ரம் அல்லாஹ். அவன் தெரிஞ்சு வச்சுருந்தான், அவங்க அப்பா ஒரு சாக்கு ஃபுல்லாக சில்வர் கொண்டு வருவார், அவங்க அம்மா அல்லாட்டிருந்து ஏகப்பட்ட பரிசு பொருட்களை கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி அவன் தெரிஞ்சு வச்சுருந்தான். தென் ஹீ வுட் ஹாவ் மோர் தென் மஹமத், மோஷின், நூரே அண்ட் சமி. ஸோ இவைகள்லாம் வரும்போது அவன் மஹமது, மோஷின், நூரே, சமி இவங்க எல்லாற்றை விட அதிகமான பொருட்களோடு அவன் காணப்படுவான். இது அவனுடைய எண்ணம். ஹமீத்ஸ் கிரானி அமினா வாஸ் சேட். ஹமீதுனுடைய பாட்டி ரொம்ப வருத்தத்தோடு கூட காணப்பட்டாங்க. இட் வாஸ் ஈத் அண்ட் ஷி டிடன்ட் ஹாவ் ஈவன் எ ஹேண்ட்ஃபுல் ஆஃப் கிரைன்ஸ். அது ஒரு ஈத் பெருநாள், ஆனால் அவங்க வீட்டில் கையளவு தானியம் கூட கிடையாது. இஃப் ஒன்லி ஹர் சன் வேர் தேர் இட் வுட் ஹாவ் பீன் எ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஈத். ஒருவேளை அவளுடைய மகன் இன்று இருப்பானால் இந்த ஈத் பெருநாள் ஒரு வித்தியாசமான ஈத் பெருநாளாக காணப்பட்டிருக்கும். ஹமீத் went to his grandmother and said, Granny, I will be the first to get back. Don't worry. நான் போயிட்டு மொதலா திரும்பி வந்துடுவேன், கவலைப்படாதுங்க அப்படின்னு சொன்னான். தொழுகை நடைபெறுகின்ற ஈத்கா இடத்திற்கு போயிட்டு மொதலா திரும்பி வந்துடுவேன், ஒன்றும் பயப்படாதுங்க அப்படின்னு சொன்னான். அமினா வாஸ் worried. ஆனால் பாட்டிக்கு ரொம்ப கவலை. அதர் பாய்ஸ் வேர் கோயிங் அவுட் வித் தேர் ஃபாதர்ஸ். மற்ற பிள்ளைகள் எல்லாம் அவங்க அப்பாவோடு கூட போவாங்க. ஹவு குட் ஷி லெட் ஹிம் கோ த ஃபேர் ஆல் பை ஹிம்செல்ஃப். இவனை மட்டும் தனியாக அவனே போயிட்டு வர்றதுக்கு எப்படி அனுமதிக்க முடியும்? பாட்டி கவலைப்படுறதுல காரணம் இருக்கு இல்லையா? ஹமீத் லெஃப்ட் வித் த அதர் பாய்ஸ். ஹமீது மற்ற சிறுவர்களோடு கூட ஈத்காவிற்கு புறப்படுகிறான். ஹமீத் வாஸ் லைக் ஒன் வித் விங்ஸ் ஆன் ஹிஸ் ஃபீட். காலில் சிறகு முறைச்சது போல சிட்டா பறந்து போறாங்க. தே ரேன் ஆன் அஹெட் ஆஃப் த எல்டர்ஸ் அண்ட் வெயிட்டட் ஃபார் தம் அண்டர் எ ட்ரீ. வேகமாக ஓடி மற்றவங்க பெரிய ஆட்களுக்கு முன்னாடிலாம் ஓடி போய் ஒரு மரத்துக்கு கீழே நிற்பாங்க. தே ரீச் த சப் அப்ஸ் ஆஃப் த டவுன். அந்த நகரத்தினுடைய புறநகர் பகுதிக்கு அவங்க வெளியே வந்துட்டாங்க. ஆன் போத் சைட்ஸ் ஆஃப் த ரோட் வேர் பிக் ஹவுசஸ் ஆஃப் த ரிச். இப்போ ரோட்டினுடைய 2 பக்கமும் நல்ல பெரிய பெரிய பணக்கார வீடுகள். இந்த கார்டன்ஸ் மேங்கோ அண்ட் லீச்சி ட்ரீஸ் வேர் ஃபுல் ஆஃப் ஃப்ரூட்ஸ். தோட்டத்தில் உள்ள மரங்களில் மாம்பழங்களும் லீச்சி பழங்களும் பழுத்து தொங்குது. தென் தே கேம் அக்ராஸ் த ஸ்டோர்ஸ் ஆஃப் த ஸ்வீட்ஸ் வெண்டர்ஸ். அடுத்து அவங்க இந்த இனிப்பு பலகாரங்கள்லாம் விற்பாங்கல்ல, அந்த கடைக்காரங்க இருக்கிற இடத்துக்கு வராங்க. ஆல் டெக்கரேட்டட் ஸோ கெய்லி. எல்லா இடங்களும் நல்ல வண்ண தோரணங்களால் பிரகாசமாக அலங்கரிக்கப்பட்டிருக்கு. எவ்ரி ஸ்டோர் ஹேட் ஸ்வீட்ஸ் பைல்ட் அப் இன் ஹீப்ஸ் லைக் மவுண்டைன்ஸ். ஒவ்வொரு கடைகள்லையும் பலகாரங்கள் மலை மாதிரி குவிச்சு வச்சிருக்கு, அவ்வளவு அதிகமாக இருக்கு. இதோட ஃபர்ஸ்ட் பார்ட் கன்க்ளூட் ஆகுது. இந்த முதல் செக்ஷனில் பார்க்கின்ற பொழுது ஹமீத் அப்படிங்கிற சிறுவன் மற்ற சிறுவர்களோடு கூட ஈத்கா எனப்படுகின்ற இடத்திற்கு கிளம்பி செல்கின்றான். அப்படி தொழுகை நடக்கின்ற இடத்திற்கு செல்கின்ற பொழுது மற்ற சிறுவர்கள் எல்லாம் தங்களுடைய அப்பாக்களோடு கூட கிளம்பி போகிறாங்க. நம்ம ஹமீது மட்டும் தனியாக தன்னந்தனியாக அவங்க பாட்டிகிட்ட சொல்லிட்டு நான் என்னைய பார்த்துக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பி போகிறான். இதுதான் செக்ஷன் 1.